ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இதை சத்தியமாக பார்த்து நான் என்ஜாய் பண்ண தான் சொல்லணும். என்னென்னா, ஜெயிலில் இருக்கிற சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பட்ட பேரை கொடுத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜய் டிவியில் நிறைய ஷோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஷோஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா, சூப்பர் சிங்கர், ஜூனியர் சூப்பர் சிங்கர், நீயா நாளா, இப்படி நிறைய ஷோஸ் இருக்குல்ல. இந்த ஒரு ஷோவையும் உள்ளே இருக்கிற ஆட்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு பேசி கலாய்ச்சி தள்ளுறாங்க. இதில் நடுவில் பிக் பாஸ் வேறு மைக்கை ஒழுங்காக மாட்டுங்க சாண்ட்ரான்னு சொல்லிட்டாரு. அப்போ அவரும் ஒழுங்காக கேட்டுட்ருக்காருன்னு அர்த்தம். செம்மையா ஐயோ சிரிச்சிட்டேன். அதில் வந்து திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, கனி வந்துட்டு குக்குத் கோமாளிக்குன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க குக்குத் கோமாளி தான், ஏன்னா அவங்கள சுற்றி எப்பவுமே கோமாளி இருக்காங்களேன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கானா வினோத்துக்கு வந்து சூப்பர் சிங்கர் நினச்சிட்ருக்காரு இங்கே வந்து அப்படின்றாங்க. திவ்யாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் நானும் வந்து டேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ சொல்கிறாங்க. ஆனால் பீப் போட்டு அதை நம்மளுக்கு காமிக்கல. அது என்ன ஷோன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை அது கமெடி தான் கரெக்டாகுன்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிக்கிறாங்க. அது என்ன ஷோன்னு சொல்லுங்கள், நானும் திரும்ப பார்க்குறேன். அதை வந்துட்டு மியூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் திவ்யா என்ன சொல்கிறாங்க, சபரியை வந்துட்டு நிற்க சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன ஷோ கொடுக்கலான்னும் போது வேலைக்காரன்ற சீரியல் தான் நடிச்சிருப்பார் போல இருக்கு. அதனால் இவன் வந்து சீரியல் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சாண்ட்ரா வாட்டர்மெலன் அண்ணா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. கனி வந்து பிரம்மாஸ்திரமாக தான் வந்துட்டு இந்த கிச்சனை யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. டக்குன்னு வந்து அந்த கிச்சனை வச்சு நான் உங்களுக்கு சமைச்சு போகிறேன், நான் இருக்கேன், அவங்க வரலாம் இல்லைன்னு ஒரு சீனை போட்டிருப்பாங்க. அதை வந்து அங்கே சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கும் எனக்கும் திவ்யா சொல்கிறாங்க, உனக்கும் எனக்கும் நீயே நான் ஷோ கொடுத்துலாம் கரெக்டாக இருக்குன்றாங்க. அப்புறம் எஃப்ஜேக்கு வந்துட்டு ஜூனியர் சூப்பர் சிங்கர் கொடுக்கலான்றாங்க. அப்புறம் சுபிக்ஷா அதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சுபிக்ஷாவுக்கு இன்னொரு பட்டம்னா கடல் அன்னை, கடல் கன்னி. அப்புறம் வந்து மகா நடிகைன்னு ஒரு ஷோ நடந்துச்சுல, அதை வந்து வியானாக்காம். அப்புறம் அராராக்கு வந்து என் ஃப்ரெண்டை போல் யார் மச்சான் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்க சொல்கிறது என் ஃப்ரெண்டை போல் யார் மச்சான். கெமி வந்து பொம்மை கீழே பிடிக்கிட்டா போச்சுன்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. அப்புறம் ரம்யாவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களில் யார் அடுத்த பிரபுதே வாழ்கிறாங்க. அப்புறமா கடைசியில் வந்து சாண்ட்ரா சொல்லிட்டாங்க, மொத்தமாக இவங்களை சொல்லணும்னா மொத்தமாக வந்துட்டு அன்புக்காங்கட்டது ஒரு லொல்லு சோபா அப்படி முடிக்கிறாங்க. அதுக்கு அமித்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைங்களுக்குலாம் முன்னாடி வந்து இந்த சூப்பர் சிங்கரில் வந்து ஒருத்தர் சொல்லி தருவல சுருதி வாத்தியார், அவங்கள சொல்கிறாங்க, ஏப்பாட்டி உங்கள் 2 பேரையும் ஜெயிலில் போட்டதுக்கு அநியாயம் பண்ணுறாங்கடா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. பா அநியாயங்க, அநியாயம். அதாவது வாய் இருக்கே, வாய் 2 பேருக்கும் அநியாயமாக இருக்குது. சரி, இதை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் திவ்யா அப்புறம் சாண்ட்ரா இவங்களை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? இவங்களோட கேம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.